ரயிலில் பயணம் செய்யும் பயணிகளுக்காக மே 1ஆம் தேதி முதல் இந்திய ரயில்வே பல அதிரடியான மாற்றங்களை அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. ரயில் டிக்கெட்டை நீங்கள் முன்பதிவு செய்த நிலையில் ரயிலில் ஏறும் போது காத்திருப்பு பட்டியல், அதாவது வெயிட்டிங் லிஸ்டிலேயே இருந்தால் இனி ஸ்லீப்பர் கோச் மற்றும் ஏசி கோச்சுகளில் பயணம் செய்ய முடியாது என ஸ்ட்ரிக்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாறாக அன்ரிசர்வ்டு எனப்படும் முன்பதிவு செய்யாத பெட்டியில் மட்டுமே பயணம் செய்ய முடியும். அதையும் மீறி டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கும் போதே ஸ்லீப்பர் கோச் மற்றும் ஏசி கோச்சுகளில் பயணம் செய்தால் ஸ்லீப்பர் கோச் என்றால் 250 ரூபாய் அபராதமாகவும், ஏசி கோச் என்றால் 440 ரூபாயை அபராதமாகவும் செலுத்த வேண்டும். டிக்கெட் உறுதியானவர்கள் ரயில் பயணிக்கும் போது வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கும் பயணிகள் தங்களது இடத்தில் அமர்ந்து கொள்வதாக இந்திய ரயில்வேக்கு பலமுறை புகார் எழுந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இனி ஆன்லைனில் டிக்கெட் புக் செய்தாலோ அல்லது ரயில்வே ஸ்டேஷனுக்கே சென்று முன்பதிவு செய்தாலோ கட்டாயம் மொபைல் எண்ணிற்கு வரும் OTP எண்ணை அதில் தெரிவித்தால் மட்டுமே டிக்கெட்டை புக் செய்ய முடியும். இல்லை என்றால் முன்பதிவு செய்ய முடியாது. காரணம், சில பயணிகளின் தகவல்கள் நம்பகத்தன்மையாக இல்லாத காரணத்தால் மொபைல் எண்ணிற்கு வரும் OTP எண்ணை அதில் தெரிவித்தால் மட்டுமே இனி டிக்கெட்டை முன்பதிவு செய்யும் வகையில் உருவாக்கியதாக கூறப்படுகிறது. டிக்கெட் புக் செய்வதற்கு முன்பெல்லாம் குறைந்தது 120 நாட்களுக்கு முன்னே புக்கிங் ஓபன் செய்யப்படும். தற்போது 60 நாட்களுக்கு முன்பு மட்டுமே டிக்கெட்டை புக் செய்ய முடியும் என்பது அமலுக்கு வந்திருக்கிறது. மேலும் டிக்கெட் புக் செய்த பின் கேன்சல் செய்தால் முன்பெல்லாம் பணம் திருப்பி அக்கவுண்டிற்கு வர 4 முதல் 5 நாட்கள் ஆகும். ஆனால் தற்போது புக் செய்த டிக்கெட்டை கேன்சல் செய்தால் 2 நாட்களிலேயே பணத்தை பெறும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது.